தம்பி கேக் மேலே இருக்குப்பா, நீ என்னப்பா கேக் பேஸில் தடவிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குற எல்லாமே எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, கேக்கோட டிசைன் அப்படி. இந்த கேக் வந்து 2 டயர் 50வது கிலோ கேக். 50வது பர்த்டே தானே வரும், இது என்ன 50வது கிலோ? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன். இதே வெயிட்டில் இதே டிசைனில் இதோட 10 தடவைக்கு மேலே நம்ம பேக்கரியில் இந்த கேக்கை பண்ணியாச்சு. ஸோ 5 × 10 50 இப்படி கணக்கில் புளியாக இருக்கணும். இந்த கேக் மட்டும் இல்லை, இந்த மாதிரி 2-3 கேக் இருக்குது. அது வந்து வீக்லி ட்வைஸ் இல்லைனா வீக்லி த்ரைஸ் கூட ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். சேம் டிசைனில் இதில் இருக்கிற கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும். மேபி அதுதான் நினைக்கிறேன் நிறைய பேர் இந்த கேக்கை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம். நமக்கு எந்த டிசைன் வந்தால் என்ன, இன்னும் சொல்ல போனால் சேம் டிசைன் வந்தால் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஒரு டைமும் இருக்கிற டாப்பர்ஸில் இந்த கேக்குக்கான எடுப்பான டாப்பர் ஒன்று எடுத்து அது கூட கோல்டன் பால்ஸ் ஒன்று ஒன்றா சுற்றி எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளைஸும் வச்சுருவோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோல்டன் பால்ஸ்லாம் எடிபிள் கிடையாது. நம்ம வேணா எடிபிள் அதை ஃபாண்டன்ட்லையும் பண்ணலாம். பட் ஆனால் இந்த கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லா ப்ராப்ஸும் செட் பண்ணி முடிச்சாச்சு. கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.